அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் சகோதரர் மாநில செயலாளர் நெல்லை ஃபைசல் அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராம்பட்டினம் கிளைகள் 1, 2 ஆகிய கிளைகள் சார்பாக இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய இந்தியாவின் நிலை குறித்து, இந்த இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது எது போன்ற ஒரு நிலையில் இருந்தது, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த இந்தியாவை எப்படி அணுகினார்கள், சுதந்திரம் வாங்குவதற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று போராடி சிறை சென்று அதற்காக இன்னுயிரை நீத்த இந்தியாவுடைய தலைவர்கள் எல்லாம் நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவை எப்படி கட்டமைத்தார்கள், எப்படி மேம்படுத்த ஆசைப்பட்டார்கள், இந்த உலகத்திலே இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடாக உலக மக்களால் பார்க்கப்பட வேண்டும் என்ற கனவு கண்டார்கள். அது போன்ற சிந்தனைகளிலும் அது போன்ற வார்த்தெடுப்புகளிலும் இருந்து மாறி இன்று நாம் வாழக்கூடிய, குறிப்பாக இந்த பாசிச பாஜக இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த இந்தியா என்பது எப்படி ஒரு சர்வாதிகார தன்மையாக மாறி இருக்கிறது, ஜனநாயகம் என்பது எப்படி வீழ்த்தப்பட்டு இருக்கிறது, சர்வாதிகாரத்தை இவர்கள் எப்படியெல்லாம் மேம்பட செய்கின்றார்கள், சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து மத அமைதியை எப்படியெல்லாம் குலைக்கின்றார்கள், இதனுடைய போக்கு இந்திய மக்களை எவ்வாறெல்லாம் பாதிக்கும் என்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துத்தான் அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் என்ற தலைப்பிலே நான் பேசுவதற்காக படிக்கப்பட்டுள்ளேன். பொதுவாக நாம் கடந்த கால இந்தியாவை நாம் வாழல, நம்முடைய வயசுக்கு தெரியாது. ஆனால் வரலாற்று செய்திகளை ஆதாரப்பூர்வமான அதனுடைய வரலாற்று தொகுப்பிலிருந்து செய்திகளாக நாம் பார்க்கும் பொழுது, பண்டித ஜவஹர்லால் நேருவானாலும் சரி, நாம் தேச பிதா என்று தேச தந்தை என்று போற்றக்கூடிய அண்ணல் காந்தியடிகளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக உழைத்த அப்துல் கலாம் ஆசாத் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லை காந்தி என்று போற்றப்பட்ட கான் அவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த நாட்டை ஒரு விதமாக ஒரு மத சார்பற்ற நாடாக, ஒரு ஜனநாயக நாடாக, மக்களுக்கெல்லாம் ஒரு உரிமை கிடைக்க வேண்டும், இந்த நாட்டிலே எல்லா மக்களும் அவரவர்கள் நம்பிக்கை பிரகாரம் எந்தவித தொந்தரவும் இன்றியதான் முக்கியம். இந்த நாடு என்பது, இந்தியா என்பது பல்வேறு மதத்தவர்களை கொண்ட ஒரு நாடு, பல்வேறு இனங்களை கொண்ட நாடு, பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. இந்தியா என்பது ஒரே மாதிரி இல்லை, எல்லா பக்கமும். காஷ்மீரிகள் அவர்கள் தேசிய இனம், தமிழர்களாகிய நாம் ஒரு தேசிய இனம், பெங்காலிகள் ஒரு இனம், இப்படி எல்லா இனங்களையும் உள்ளடக்கிய, எல்லா மதத்தவர்களையும் உள்ளடக்கிய மதங்கள் என்று சொன்னால் அங்கொன்று இங்கொன்றுமாக இல்லை. இந்தியா முழுவதும் 25 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள், பல கோடி கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள், சீக்கியர்கள் வாழ்கின்றார்கள். இதை போல மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் வாழ்கின்றார்கள், பெரும்பான்மையாக இந்து மத மக்கள் வாழ்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மதங்களுக்கு மத்தியிலே நம்பிக்கையில் வேறுபாடுகள் இருந்தாலும், கொள்கையிலே ஒருவருக்கொருவர் மாறி நின்றாலும், இந்த நம்பிக்கையால் கொள்கையால் யாரும் யாரையும் துன்புறுத்தக் கூடாது, யாருடைய நம்பிக்கையிலும் யாரும் தலையிடக் கூடாது, எந்த பெரும்பான்மையும் எந்த சிறுபான்மையை அடக்கியாடக் கூடாது, எல்லோருக்கும் இந்த மத சுதந்திரம் இருக்க வேண்டும், எல்லோரும் அவர்கள் கடவுளை வணங்குவதற்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. இதைத்தான் மகாத்மா காந்தி சொன்னார். நான் சொல்வதை இஸ்லாமிய தலைவர்களிடம் இருந்தல்ல, நான் குர்ஆன் ஹதீஸ் செய்தி சொல்லல,
இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த இந்து சமுதாய மக்கள் மத்தியிலே, கிறிஸ்தவ சமுதாய மக்கள் மத்தியிலே, சீக்கிய சமுதாய மக்கள் மத்தியிலே, இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் எல்லாரும் இந்தியர்கள் தானே, எல்லோரும் நாட்டை சார்ந்தவர்கள் தானே, எல்லோரும் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தானே. வரலாறுகள் தெரியப்படவில்லை என்று சொன்னால், வரலாறுகள் அறியப்படவில்லை என்று சொன்னால், இந்த நாட்டுக்காக உழைத்த, இந்த நாட்டு தேசத்திற்காக, தேச விடுதலைக்காக சிறை சென்ற தலைவர்கள் சொன்ன சொற்கள் எல்லாம் நமக்கு மறக்கடிக்கப்படும் என்று சொன்னார். இந்த நாடு ஒரு சர்வாதிகார கையிலே, மிக கொடுமையான ஒரு ஆட்சியாளர் கையிலே அகப்பட்டுக் கொண்டு மக்கள் எல்லாம் அல்லல் படும் நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நாம் எங்கேயுமே மறுக்க இயலாது. நாட்டை புரியணும்னா இந்த நாடு எப்படி வந்ததுன்னு புரியணும், இந்த நாட்டினுடைய போராட்டத்தை புரியணும், இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர்களை புரியணும், அவருடைய சிந்தனைகளை புரியணும். இன்னைக்கு நாம பார்க்கவும் எவன் தலைவனே கிடையாது. நான் கேட்கிறேன், ஒரு சிலரை தவிர இன்னைக்கு நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்க பிரதமர்களாகவோ முதலமைச்சர்களாகவோ கவர்னர்களாகவோ இன்னும் எதுவானாலும் இருக்கட்டும், யாராவது ஒரு சிலரை தவிர 99% பேருக்கு சுதந்திர போராட்டத்துக்கும் அவர்களுக்குமான சம்பந்தமே கிடையாது. சுதந்திர போராட்ட வரலாறுக்கும் அவர்களுக்குமான சம்பந்தமே கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்கள் எல்லாம் பலரும் 90% இன்னைக்கு உயிரோட இல்லை, மறைத்து விட்டார்கள். அப்ப அவர்களிடம் இருந்துதான் நம்ம செய்தி எடுக்கணும், அவர்களிடம் இருந்துதான் ஜனநாயகத்தை எடுக்கணும், அவர்களிடம் இருந்துதான் இந்த சர்வாதிகாரத்தை நாம் எடுக்கணும். ஆனா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியணுமா வேண்டாமா? அதுதான் அன்றைய இந்தியா. இந்தியா அன்று என்ன, அன்னைக்கு பெரிய செல்வம்லாம் கொலிசரல, மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா வளர்ந்ததா இல்ல. ஆனா செல்வம் கொலிக்காட்டணும், மிகப்பெரிய வளர்ச்சி அடையாட்டணும். இந்த நாட்டில சர்வாதிகாரம் இல்லை, இந்த நாட்டில் ஜனநாயகம் இருந்தது, இந்த நாட்டில் மத சுதந்திரம் இருந்தது, இந்த நாட்டில் மக்கள் மத்தியிலே மத ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக எல்லா தலைவர்களும் போராடினார்கள். மத ஒற்றுமையின் மூலமாக இந்தியா என்ற ஒரு நாட்டை கட்டமைத்தார்கள். இதான் முக்கியம். இதுதான் இந்தியர்களாகிய நமக்கு செய்தி. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் இருக்கிறாங்க, மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யாரு வேணாலும் இருக்கட்டும். நாட்டை பற்றி பேசும் பொழுது, நாட்டினுடைய வரலாறு பற்றி பேசும் பொழுது, நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் பற்றி பேசும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு தெரியணும்ல, என்ன பேசினார்கள் தெரியணும்ல, எதிலிருந்து சுதந்திரம் உருவாகியது தெரியணும்ல. நான் கேட்கிறேன், ஒரு மனிதன் ஹிந்து என்பதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரி அல்ல, ஒரு மனிதன் இஸ்லாமியர் என்பதற்காக ஒரு ஹிந்துக்கு எதிரியும் அல்ல. நான் எங்கிருந்து புரிந்து கொள்ளணும்? அண்ணல் காந்தியடிகள் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க. அவர் எப்படி ஒரு இந்தியாவை கட்டமைத்தார், எப்படி ஒரு இந்தியாவை உருவாக்கினார், எப்படி ஒரு இந்தியாவை அவர் எதிர்பார்த்தார், அதான் புரியணும். காந்தி என்ன சொன்னார் சொன்ன, என் மதத்திற்காக நான் என் உயிரை கொடுப்பேன். காந்தி சொன்ன விஷயம். காந்தி யாரு? ஒரு ராம பக்தன். காந்தி இன்னைக்கு எல்லோரும் தந்தையாக, தலைவராக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாத்திகர்களும் இந்துக்களும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்றார். காந்தி ஹிந்து தானே, காந்தி ஒரு ராம பக்தர் தானே, காந்தி ராமரை வணங்கினார் என்பதற்காக எனக்கு எதிரியா? கிறிஸ்தவருக்கு எதிரியா? சீக்கியருக்கு எதிரியா? பௌத்தருக்கு எதிரியா? இன்னும் சொல்ல போனா காந்தியினுடைய ராம பக்தி என்பது சாதாரணமானதல்ல. இன்னைக்கு ராம பக்தர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் வேஷம் தரித்துக் கொண்டடைகின்றார்கள். ராமருடைய பெயராலே கலவரத்தை நிகழ்த்திருந்தார்கள். ராம நவமி என்ற ஊர்வலத்தில் பிற மதத்தினர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ராமரை பயன்படுத்தியிருந்தார்கள். காந்தி அப்படி செய்யலையே. காந்தி தன்னை ஒரு இந்துவாக அடையாளப்படுத்தினார், ராம பக்தனாக அடையாளப்படுத்தினார். தான் சார்ந்திருக்கும் மதத்தை, தான் ஏற்றிருக்கும் கொள்கையை, தான் வணங்கும் கடவுளை அவர் என்றுமே மறைக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனாலும் அதை தாண்டி மற்றவர்கள் அனைவரும் காந்தியை நேசிக்கிறாங்க. காந்தியிடம் மதம் இருந்தது, கடவுள் நம்பிக்கை இருந்தது. அதை காரணமாக வைத்து அவர் பிற மதங்களை ஒடுக்கவில்லை, பிற மதங்கள் மீது வன்மத்தை கற்கவில்லை, பிற மதத்தவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கருதவில்லை. அதனால்தான் காந்தி சொன்னார், நான் என் மதத்திற்காக உயிரை கூட விடுவேன். வார்த்தை பாருங்க. ஒரு நாட்டிற்கு, நாட்டு விடுதலைக்காக தலைமை ஏற்பவர்,
நாட்டு விடுதலைக்காக மக்களை அழைக்கக்கூடியவர். சொல்லக்கூடிய கருத்து, என் மதத்துக்காக நான் உயிரை விடுவேன், என் தனிப்பட்ட விவகாரம். ஆனால் ஒருபோதும் என் மதத்தை நான் அரசியலில் கலக்க மாட்டேன், என் மதத்தை நான் மற்றவர்கள் மீது திணிக்க மாட்டேன், என் மதத்துக்கு வரவில்லை என்பதை அவருக்கு தாக்குதல் கொடுக்க மாட்டேன். இதான காந்தி கண்ட இந்தியா, இதான காந்தி உருவாக்குற இந்தியா. இந்த இந்தியாவை தான காந்தி கட்டமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த இந்தியாவை தான காந்தி நம்மளை விட்டு சென்றார். ஆனா இந்த இந்தியாவை இன்னைக்கு நரேந்திர மோடி வச்சிருக்கிறாரா, இந்த அமித்ஷா வச்சிருக்கிறாரா, இன்னைக்கு சங் பரிவார கும்பல்கள் வைத்திருக்கிறாரா, இந்த பாசிச பாஜக வைத்திருக்கிறாரா? நீங்க சொல்லுங்க, காந்தி எந்த அளவுக்கு ராம பக்தர்? காந்தி சுட்டுக் கொல்லப்படும் போது கூட ராமருடைய பெயரை சொல்லி செத்தார் என்று வரலாற்று செய்திகளில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ராம ராம என்று ராமனுடைய பெயரையே போற்றி புகழக்கூடியவராக காந்தி இருந்தார். ராமர் மீது மிகப்பெரிய பற்றுடையவராக காந்தி இருந்தார். அதனால காந்தி யாரை வெறுக்கலையே, காந்தி யார் ஒதுக்கலையே, காந்தி யார் திட்டலையே, காந்தி யார் பிற மதத்தவர் நினைக்கலையே. காந்திக்கு எது நம்பிக்கை இருக்கிறதோ அதில் காந்தி உறுதியாக இருக்கட்டும், தவறல்ல. அபுல் கலாம் ஆசாத் இஸ்லாமியர், அவர் முஸ்லீம், அவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர், அவர் இஸ்லாத்தில் தன்னை அறிமுகப்படுத்தியவர். அல்லாஹ் ஒருவன் தான் சொன்னாரு, ராமரை வணங்கல, அவர் கொள்கையில் அவர் இருக்கிறாரு, அவர் கொள்கையில் அவர் இருக்கிறாரு. அபுல் கலாம் ஆசாத்தும் அண்ணல் காந்தியடியும் சேர்ந்து என்று சுதந்திரத்துக்காக போராடுறாங்க. பிரச்சனை இல்லையே, நம்பிக்கையில பிரச்சனை இல்லையே, மதத்துல பிரச்சனை இல்லையே, கொள்கையில பிரச்சனை இல்லையே. உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கு? இன்னைக்கு எப்படி இந்த இந்தியாவில் வழிநடத்துகின்றார்கள் பாவிகள், பாசிச சங் பரிவார கூட்டங்கள். மதத்தை வைத்து எப்படி மக்களை பிளவுபடுத்த முடியுமோ அவ்வளவு பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே. இந்த செய்தியை நாங்கள் மக்கள் முன்பாக வைத்து கேட்கின்றோம். என் அருமை சகோதர சகோதரிகளே, நாங்கள் அதான் சொல்றோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மத நல்லிணக்கத்திற்காக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பேரியக்கம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்போம். என் கொள்கை எனக்கு, என்னுடைய கருத்து எனக்கு, இப்ராஹிம் நபி வழியில் நாங்கள் நிற்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். ஆனாலும் திருமலை குர்ஆன் சொல்லுகிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உன்னுடைய மார்க்கம் உனக்கு, அவனுடைய மார்க்கம் அவனுக்கு. நீ ஒரு முஸ்லீம் என்பதால் ஒரு ஹிந்துவை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு ஹிந்து என்பதால் ஒரு கிறிஸ்தவனை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை என்பது தனி மனிதர்கள் சார்ந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கைக்காக அடித்துக் கொள்ள வேண்டிய எந்த விதமான இதுவும் கிடையாது. எத்தனை சொல்லணும், எத்தனை பேசணும், எத்தனை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், எத்தனை காந்தி சொன்னாரு, எத்தனை காந்தி விரும்பினாரு, எத்தனை காந்தி ஏற்படுத்தினாரு. காந்தி யாரு? அன்றைய இந்தியா என்று பேசுகிறோமே, அன்றைய இந்தியாவுன்னா யார்? காந்தி தானே யாரோ. இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளுக்கு சென்றால் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் நாம் இந்தியா என்று சொன்ன அவன் சொல்லுவான் காந்தி தேசமா? அவன் அப்படித்தான் புரிந்து வைத்திருக்கிறான். இந்தியா என்றால் காந்தி, இந்தியா என்றால் மகாத்மாயே. அவர் சரியாக நடந்தார், அவர் கரெக்டாக நடந்தார். மத ஒற்றுமைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். மதத்தால் மனிதர்களை பிளவுபடுத்தவில்லை, மதத்தால் இந்தியாவை துண்டாக்கவில்லை, மதத்தால் மனிதர்களுக்கு மத்தியில் ரத்தத்தை ஓட்டவில்லை. இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். யார் எதிர்பார்க்கிற? இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறோம். அன்னைக்கு மதம் இல்லையா? காந்தி சுதந்திர போராட்டம் போது மதம் இல்லையா? மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லா மதமும் இருக்கத்தான் செய்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மதமும் சுதந்திரத்திற்காக போராடும் போது இருந்துச்சு. இந்துக்கள் இருந்தாங்க, ஆனா காந்தி ஹிந்து தானே. முஸ்லிம்கள் இருந்தாங்க, அபுல் கலாம் ஆசாத் முஸ்லிம் தானே. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க, நேரு ஒரு சோசியலிஸ்ட் தானே. எல்லாரும் தான். அவர் ஒரு கொள்கையில் அவர் தெளிவாக இருந்தார். யாரும் யாருக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, யாரும் யாருக்காக கொள்கையை மாற்றி பேசவில்லை. ஆனாலும் ஒட்டுமொத்த மதத்தவருடைய நோக்கம் ஒரே குரலாக இருந்தது, அடிமைப்பட்டு கிடக்கும் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும். அப்பதான் போராடினாங்க, அதுதான் ஜெயிச்சது, அதான் வழிகாட்டுச்சு. அந்த இந்தியாவை இன்னைக்கு நாம எதிர்பார்க்கிறோம்.
நான் ஓரிரை கொள்கையை தான் சொல்றாரு. என்ன அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், இதுதான் நான் சொல்லக்கூடியது. உனக்கு பிடிக்கலையா? ராமர் தான் கடவுள, லட்சுமணன் தான் கடவுள, அனுமார் தான் கடவுள், நீ வணங்கிட்டு போ. ஜீசஸ் தான் கடவுள, வணங்கிட்டு போ. கடவுளே இல்லைன்னு சொல்ற பெரியார் சொல்லிட்டு போ. அது என்ன ஓமதம் உனக்கு, ஏமதம் எனக்கு, கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கை அவனுக்கு. ஆனா இவையெல்லாம் தாண்டி நாம் மனிதர்கள் அல்லவா, மனித நேயர்கள் அல்லவா, ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் அல்லவா. ஒரு முஸ்லீமுடைய உதவி இந்துக்கு தேவையில்லையா? ஒரு ஹிந்துவுடைய உதவி முஸ்லீமுக்கு தேவையில்லையா? ஒரு இருவருடைய உதவி கிறிஸ்தவருக்கு தேவையில்லையா? இந்த மத நல்லிணக்கத்தின் மீது கல்லறிகின்றார்களே பாதிகள், இந்த பாசிச பாஜக, இவர்களை ஓரம் கட்ட வேண்டியது இந்திய மக்களுடைய பொறுப்பு என்பதை சொல்வதற்காகத்தான் பேசுகிறோம். நாம் ஏன் பேசுகிறோம், ஏன் சொல்றோம்? நம் மத ஒற்றுமையின் மீதும் மத நல்லிணக்கத்தின் மீது, மக்கள் மத்தியிலே உரையோடி கிடக்கக்கூடிய உதவிகள் மீது பாசிச கும்பல் தான் ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதற்காக, ஆட்சி கட்டிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத வெறுப்புகளை மக்கள் மத்தியிலே திணிக்கின்றார்களே, இவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு அதற்கான தொடக்கமாகத்தான் கர்நாடகாவை பார்க்கிறோம். கர்நாடகாவிலே ஒரு வாரம் ஆட்சி நடந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடியது. இல்ல தமிழகத்தினுடைய பெருமை. கர்நாடகாவிலே பிஜேபியினுடைய தோல்வியே, சன் பரிவார கும்பலுடைய தோல்வியே, காங்கிரசினுடைய வெற்றியே கர்நாடகாக்காரன் கொண்டாடினாரோ இல்லையோ, அதை விட 3 மடங்காக தமிழர்கள் கொண்டாடினார்களே. ஏன் தெரியுமா? எதற்காக தெரியுமா? இவர்களுடைய ஆதிக்கம், இவர்களுடைய சர்வாதிகாரம், இவர்களுடைய மத வெறுப்பு பேச்சு, இவர்களுடைய வன்முறை, இவர்கள் கொண்டு வந்த சட்டங்களுக்கெல்லாம் தென் இந்தியா முதல் முறையாக சாவு மணி அடித்திருக்கிறது. அதைத்தான் தமிழ்நாடு செய்யும் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். வரவேற்கிறோம். எவ்வளவு பெரிய சூழ்ச்சி கர்நாடகாவிலே, எவ்வளவு பெரிய பிரச்சாரங்கள், எப்படி வெறுப்பு பேச்சுக்கள் எந்த அளவுக்கு செய்தாங்க தெரியுமா கர்நாடகாவிலே? நன்றாக நீங்க சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. நாங்கள் எங்கள் மாற்று மத சொந்தங்களை பார்த்து கேட்கிறோம், நண்பர்களை பார்த்து கேட்கிறோம், எங்களோடு உறவாடக்கூடிய எங்கள் இந்து சகோதரர்களை பார்த்து கேட்கிறோம். யாருடைய வளர்ச்சிக்கும் நாங்கள் தடையாக இல்லை, யாருடைய விஷயத்திலும் நாங்கள் தலையிடவில்லை, எந்த மத நம்பிக்கைகளிலும் நாங்கள் குறுக்கிடவில்லை. அவரவர் வேலை அவரவருக்கு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கர்நாடகாவில பாஜக எலெக்ஷன் நெருங்கும் போது என்ன செய்தான் தெரியுமா? பல்வேறு இன்னல்களில முத்தாய்ப்பாக ஒண்ணு செஞ்சான். அது என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு 4% இருந்த இடஒதுக்கீட்டை பறித்து அதை கர்நாடகாவில் உள்ள லிங்காயத்து சமுதாயத்திற்கும் ஒக்காளிகா சமுதாயத்திற்கும் பிரித்து கொடுத்தான். அமித்ஷா வந்து பேசுறார், உள்துறை மந்திரி, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, அவர்களிடமிருந்து இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு விட்டது. அந்த 4% லிங்காயத்து சமுதாயத்துக்கு 2%, ஒக்காளிகா சமுதாயத்துக்கு 2%. லிங்காயத்து ஒக்காளிகா என்றால் யார்? எப்படி தமிழகத்திலே பல்வேறு பெரும் சமூகங்களை நாம் பார்க்கிறோமோ, பல்வேறு ஜாதி பிரிவுகளில் நாம் அவர்களை அறிகின்றோமோ, அதுபோல லிங்காயத்துகள் என்பவர்கள் ஒரு மிகப்பெரிய சமூகமாக, ஒக்காளிகா என்பவர்கள் ஒரு மிகப்பெரிய சமூகமாக இருக்கின்றார்கள். அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியருடைய அந்த இடஒதுக்கீடை பறித்து உங்களுக்கு என்று அறிவித்தார்களே. நாங்க கூட வருத்தப்பட்டோம். ஆனா பாருங்களா, இப்படி செய்யுங்களே. ஒரு சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு தப்பு இல்லை, ஒரு சமுதாயத்தை மேம்படுத்துவது தப்பு இல்லை. ஆனா என் பாக்கெட்ல இருக்க பறிக்கியே, ஏன் தெரிந்து எடுத்து கொடுக்கியே, இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அப்படி என்னால பேச வழி இல்லை, நான் சொல்ல வழி இல்லை. மனசாக நினைச்சோம். ஆனா என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய மன வழிகள், என்னுடைய சகோதர சமுதாயமாகிய லிங்காயத்துக்கும் ஒக்காளிக்காவுக்கும் காதுல கேட்டிருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பாஜகவுடைய தந்திரத்தை, பாஜகவுடைய பழிவாங்கும் அரசியலை, பாஜகவுடைய இடஒதுக்கீடு கொள்கையை காலில் போட்டு மிதித்து விட்டு பாஜகவை படுகொலையில் வீட்டினார்களே. இதுதான் சமூக நல்லிணக்க சகோதரர்களே. என்ன நினைச்சு பார்க்கிறோம்? ஏன் கொண்டாடுறேன்னா, ஏன்
நினைக்கிறோம்னா ஒரு சமூகத்தை நீ சீரழிக்கிற, ஒரு சமூகத்தின் மீது தொடர்ச்சியாக அவதூறுகளை சுமத்துற, ஒரு சமூகத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிற, அதற்கு இன்னொரு சமுதாயத்தை துணைக்கு அழைக்கிற. ஆனா அந்த சமுதாயம் தெளிவா இருக்கிறாரு. இடம் ஒதுக்கி நாம கேட்டோமா? இருக்கதே ஃபில் பண்ண முடியலையே. அந்த சமுதாயம் 14% வாழ்றாங்க கர்நாடகால. முஸ்லிம்கள் கர்நாடகாவோட எண்ணிக்கை 14%. ஆனா இடஒதுக்கீடு வெறும் 4% தான். அந்த 4% புரிந்து முஸ்லிம்களை சீண்டினால், முஸ்லிம்களை காயப்படுத்தினால், முஸ்லிம்களை துன்புறுத்தினால் இந்துக்களுடைய ஓட்டுகள் கிடைக்கும் என்ற தப்பு கணக்கிட்ட பாஜகவை கர்நாடக மக்கள் படுகொலையில் வீழ்த்தினார்களே. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நடக்கும், வரும். என ஒரு பழமொழி சொல்லுவார், கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கும்பா. புழுகு பொய் சொல்லுவதே பெரும்பாலும் நிக்காது. அதுல ஒரு கெட்டிக்காரன், அவன் தான் மிகவும் ரொம்ப கெட்டிக்காரன் வைங்க. அவன் பொய் சொன்னா கூட 8 நாளைக்கு தான் நிற்கும். அதுக்கப்புறம் உண்மை வெளியே வந்துடும். நம்ம தமிழ் பழமொழி சொல்லுவோமா இல்லையா? இன்னைக்கு பாஜகவுடைய வாய் சாமர்த்தியங்களை, பாஜகவுடைய வாய் ஜாலங்களை, பாஜகவுடைய பொய் புரட்டுகளை மக்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள். அந்த உணரத் தொடங்கிய விளைவு கர்நாடகாவில் இருந்து பாஜகவின் எதிர்ப்பலை துவங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 2024 இந்தியா முழுவதும் ஒழிக்கும் ஒருவராக. எவ்வளவு நாளைக்கு நீ போய் சொல்லுவ? எவ்வளவு நாளைக்கு பகப்பு வார்த்தைகளை பேசுவ? எவ்வளவு நாளைக்கு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவ? எவ்வளவு நாளைக்கு மக்களை பிரிச்சு வச்சே பார்ப்ப? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மக்கள் சிந்திக்க மாட்டான, யோசிக்க மாட்டான. அது என்ன நினைக்கிறா? இஸ்லாமிய பெண்களை ஹிஜாப் போடாதன்னு சொல்றீங்க. இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணியாததுனால 10 இந்துக்களுடைய வயது நிறைய போத. இந்து சகோதரர் என்ன புரியுறான்னு, ஏன்னா அந்த பெண்கள் ஹிஜாப் போடக்கூடாது சொல்லுவதால எனக்கு என்ன ஆகும்? என் வீட்டுல விட்டு வேலைக்கு போனான, என் வீடு மாறி வீடா மாறிடுச்சு, எங்க வீட்டுல 10 சோறு கிடைச்சிருச்சா, எங்க விவசாயங்கள்ல புட்டு புழுங்கிடுச்சா. ஒரு அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும்? மக்களுடைய நலனிலே அக்கறை காட்ட வேண்டும், மக்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட வேண்டும், தொழில் வளங்களை மேம்படுத்த வேண்டும். அதான் சரி. நீ ஆட்சியில இருக்கியே, 10 வருஷம் ஆக போகுது, 8 வருஷம் கழிஞ்சாச்சு, 9 வருஷம் போடுது. நீ என்ன வாக்குறுதி கொடுத்த? இந்த 2004 மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது பெட்ரோலுடைய விலை 65 ரூபாய். அப்பதான் நீ ஆட்சிக்கு வந்த. இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை என்ன? 105 ரூபாய், 104 சில்வான. உண்மைதானே? போய் சொல்லல. இன்னைக்கு எல்லாருக்குமே பெட்ரோல் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்ப அவன் கேட்கிற பெட்ரோல் விலையை குறைக்க துப்பு கட்ட இந்த மோடி அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு முத்தலா தடை சட்டம் கொண்டு வருவது என்ன லாபம்? அது சரியா கேட்கிறான். இன்னும் வடக்கல ஒண்ணு புத்தி வரல, வரும், லேட்டா வரும். தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா கொஞ்சம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம், பண்பட்டவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம். எப்பொழுதுமே இந்தியாவின் தென் மாநிலங்கள் என்பது வட மாநிலங்களிலிருந்து பிரிஞ்சே நிற்கும் கல்வி அறிவில். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. கேட்கிறான், தினம் தினம் நான் பெட்ரோல் போடுறேன், 2 லிட்டர் பெட்ரோல் போடுறேன், இவ்வளவு விலைக்கு போடுறேன், மாசம் செலவாகுது. உங்க வீட்டுல 4 டூ வீலர் இருந்தா இவ்வளவு செலவாகுது. நீ முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்துட்டு இஸ்லாமியர்களை சீடிக்க சொல்ல எனக்கு என்ன லாபம்? பெட்ரோல் விலையை குறைங்கடா. பெட்ரோல் விலை என்ன சொன்ன? நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தால் நரேந்திர மோடி சொன்னார். இந்த பாஜக சொன்னது, நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தால் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கொடுப்போம் சொன்னியா இல்லையா? நீ பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு வீடியோவாக இருக்கிறதா இல்லையா? ஒரு பொருளாதார மேதையாக அதே பல்கலைக்கழகத்தில் படிச்சு வந்த மன்மோகன் சிங்கை ஆட்சி செய்ய தெரியாதவர் சொன்னியே, பொருளாதாரத்தை மேம்படுத்த தெரியாதவர் சொன்னியே. அவர் கரெக்டா வச்சிருந்தாரு. ஆனா நீ 105 ரூபாயை நோக்கி இன்னைக்கு பெட்ரோல் சென்று கொண்டு இருக்கிறது. யாரும் விட்டாரு? மக்கள் யோசிக்கிறான், மக்கள் சிந்திக்கிறான். மக்கள் இன்னைக்கு தன்னுடைய நிலை அறிந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும், எது சரியான ஆட்சி, யார் பாசிஸ்டுகள், யார் சங் பரிவார்களை புரிந்து கொண்டவர்களாக வாழ்ந்து கொள்கிறார்கள். இன்னும் பாசாரம் படிக்காது. 2000
இன்னைக்கு வரக்கூடிய செய்தி. ஏற்கனவே 1500 செல்லாதுன்னு சொல்லி எல்லா மக்களையும் கீழணிக்க வைத்து எல்லா தொழில்துறைகளையும் நலிவடைய செய்து அந்த நோட்டுக்கு செல்லாது என்று சொன்ன அறிவிப்புல பல கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டு இந்தியாவுடைய பொருளாதார அதால பாதாளத்துக்கு சென்று அந்த வரலாறுல பார்த்தோம்ல, எல்லாரும் படிச்சோம்ல. அதனுடைய நிலைவாகத்தான் தமிழகம் கேரளால பிஜேபி அந்த மக்கள் துடை செஞ்சான். முட்டாப்பை சட்டமா இருக்கு, அறிவுகட்ட சட்டமா இருக்கு. நட்டநேர ராத்திரியில ஒரு 5 நிமிஷத்துல மக்கள் கையில் இருக்கக்கூடிய எந்த பணமும் செல்லாதுன்னு சொன்ன எப்படியோ தமிழகம் வழங்கியது, கேரளா வழங்கியது. தமிழர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்க மறுத்தார்கள். ஒரு சீட்டு கூட கிடைக்கல. அதுல இருந்தே நம்ம நம்பியது. அன்னைக்கு விழுந்த பொருளாதார அடி பல கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டு வேலை இழப்பு இன்னும் தொடருது. இன்னைக்கு அறிவிப்பு 2000 ரூபாய் நீதானே சொன்ன, 500 ரூபாய் 2000. இன்னைக்கு நீதான் சொல்ற 2000 ரூபாய் வணிகர்கள் வாங்காதீங்க. இந்த செய்தி வந்து பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரிகள் வாங்காதீங்க. அப்ப 2000 ரூபாய் என்ன செய்ய, பேங்க்ல கொண்டு சரண்டர் பண்ணு. எவ்வளவு முட்டாள்தனமான சட்டங்களை, மூலத்தனமான சட்டங்களை, மக்களை மலிவாக நினைக்கக்கூடிய சட்டங்களை, மக்கள் மீது எந்த சட்டங்களை போட்டாலும் மக்கள் வாய் மூடி மௌனியாக இருப்பார்கள் என்ற எண்ணத்திலே இந்த பாஜக அரசுகள் இது போன்ற சட்டங்களை கொண்டு வருகிறதே. நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் மடையர்கள் அல்ல, மக்கள் மௌனிகள் அல்ல. மக்கள் ஒரு மௌன புரட்சியில் இருக்கின்றார்கள். கர்நாடகாவின் எப்படி மௌன புரட்சி பாஜகவுக்கு எதிராக தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதோ அதுபோல தமிழகத்திலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த பாஜகவுக்கு எதிராக மக்களுடைய மௌன புரட்சி 2024 இந்த நரேந்திர மோடியை வைத்து காட்டும். இன்ஷா அல்லாஹ் மக்கள் மௌனம் நீ நினைக்கிற என்ன சொன்னாலும் சும்மா இருப்பா. என்ன வேணாலும் கொண்டு வந்துட்டு அவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன், இவன் இந்து, ராம நவமி, லட்சுமண நவமி அப்படிதான் வர்றான். அந்த சகோதரர் இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய செலவாயிருக்கு. சகோதரர் கொண்ட வாலி ஏற்றி வருவாங்க, கொஞ்சம் கொடுத்துருங்க. அப்படிதான் வர்றான், அப்படிதான் சொல்றான். இன்னைக்கு கேஸோடைய விலை எவ்வளவு? 1100. ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு இருந்துச்சு? இந்த இந்தியாவை நீங்க பார்க்கணும். அன்றைய இந்தியாவுக்கு இன்றைய விளைவு என்ன? 400 ரூபாய் கேஸினுடைய விலை இருக்கும் பொழுது இந்த சுமித்ராணி உட்பட எல்லாரும் சேர்ந்து கேஸ் சிலிண்டர் தூக்கி கொண்டு மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீர்களா, கேஸ் சிலிண்டர் விலையை பார்த்தீர்களா? 400 ரூபாய் இழுத்தாங்க. 400 ரூபாய்க்கு போராடுங்க, 400 ரூபாய்க்கு தெருவுக்கு வந்திய நீங்க அதுல 3 மடங்கு 1100 கேட்டியா? வாய் தரீங்க, போராட்டம் பண்ணீங்க, மக்களுக்கு நலன் சொன்னீங்க. நீ என்ன நினைக்கிற? மக்கள்கிட்ட 1100 ரூபாய் ஆக்கிட்டு மக்கள் மத்தியிலே போராடி விடக்கூடாது, இதை பற்றி பேசிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் பள்ளிவாசம் முன்புதான் போவோம். பள்ளிவாசம் முன்பாக போய் பள்ளிவாசலுக்கு கோஷம் போடுவோம், அதுல நாங்கள் கலவரம் போடுவோம். அது தலைப்பு செய்தியா மாறும். இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சண்டை என்ற செய்தியை மாற்றுவோம். இப்படி எல்லாம் மாற்றிட்டா யாரு கேஸ் என்று பற்றி பேச மாட்டான் என்று கனவு காணும் மோடியை இன்ஷா அல்லாஹ் இந்திய மக்கள் 2024 வைத்து காட்டுவார்கள். அதற்கான அணிசேரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்தியா எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இன்றைய இந்தியா என்பது ஒரு மூர்க்கத்தனமான சட்டங்களால் மக்களை போட்டு வளைக்கிறது. இன்றைய இந்தியா என்பது வேலையில்லா திண்டாட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. இன்றைய இந்தியா என்பது மத துவேஷ கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகிறது. ஆனா அன்னைக்கு இந்தியா அப்படி இல்லையே. பண்டித ஜவஹர்லால் நேரு அது சாதாரண ஆள் கிடையாது. நாம் எப்படி சுதந்திர போராட்டத்தில் காந்தியை ஒரு விதமா பார்க்கிறோமோ அது போலத்தான் நேருவையும் பார்ப்போம். ஏன் நேருவை பார்க்கிறோம்? நேரு ஒன்றும் இந்த நாட்டில் தலைவராக பின்வாசல் வழியாக இல்ல வேற ஒரு அம்பானி அதானியுடைய துணை கொண்டு வரல. நேருடைய வரலாறு என்ன தெரியுமா? நேருடைய இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக செய்த தியாகம் என்ன தெரியுமா? அங்கிருந்தா நேரு அணுகணும். பண்டித ஜவஹர்லால் நேரு என்று இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா என்று சொல்லும் பொழுது நேருவை நினைவு கொள்கிறது.
அந்த நேருவை நடுநிலை வைக்கக்கூடிய ஒன்று பேசுகிறது. ஏன் நேருவுக்கு அந்த நிலை? நேரு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக சுமார் 3290 நாட்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல தடவை சிறைக்கு சென்றவர் நேரு. இந்த வரலாறு எவனாவது நினைக்கின்ற பாஜக, பாசிச கும்பல், RSS கும்பல் எவனாவது சொல்ல முடியுமா? நாட்டை நீ துண்டாடுறியே, சீரழிக்கிறியே, நாட்டை இல்லாமல் ஆக்குறியே, நாட்டில் மத துவேஷங்களை பரப்புறியே, மக்கள் மத்தியில் அமைதியாக இருக்க வேண்டிய மக்கள் மத்தியில் கலவரத்தை மூற்றியே. காந்தி ஏன் அப்படி ஒரு நிலையை எதிர்பார்த்தார்? நேரு ஏன் அப்படி ஒரு நிலையை எதிர்பார்த்தார் என்றால் அவங்க நாட்டுக்காக உழைச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மக்களை காக்க வேண்டும் என்று சிந்தித்தவர்கள், நாட்டு விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்கள், பல கொடுமைகளை சந்தித்தவர்கள். நேருவினுடைய வரலாற்றில் ஒரு வரலாற்று செய்தி பதியப்பட்டிருக்கிறது. பண்டித ஜவஹர்லால் நேரு சிறைக்கு செல்லுகின்றார். சிறைக்கு சென்ற பண்டித ஜவஹர்லால் நேருவை ரிமாண்டுக்காக கோர்ட்டு கொண்டு வருவாங்களா இல்லையா, ஆஜர்படுத்தி விட்டு திரும்பவும் அந்த வாகனத்தில் ஏற்றுவதற்காக காவல்துறை அழைத்து வர்றாங்க. நாட்டினுடைய பிரதமராக இருந்தாரே அன்னை இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா, இந்தியா என்றால் இந்தியா என்று இந்திரா என்று எல்லோரும் சோதித்து கூறினோமே, அந்த இந்திரா அவர்கள் நேரு சிறையில் இருந்த காலத்தில் தன்னுடைய மகன் ராஜீவ் காந்தியை பெற்றெடுக்கின்றார். புரிந்து கொள்ளணும், இது போன்ற நாட்டுக்காக தியாகம் செய்த வரலாறுகள் எல்லாம், நாட்டுக்காக கஷ்டப்பட்ட வரலாறுகள் எல்லாம், நாட்டினுடைய சுதந்திரத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவருடைய வரலாறுகள் எல்லாம் எந்த சங்கிகளுக்கும் இல்லாத காரணத்தினால், அவர்கள் கஷ்டப்படாத காரணத்தினால், அவர்கள் குறுக்கு வழியிலே ஆட்சிக்கு வந்த காரணத்தினால் மக்களை பற்றி கவலைப்படாமல், மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படாமல், மக்களுடைய மேன்மையை பற்றி கவலைப்படாமல் மனவாளத்தில் ஊறி பிழைக்கின்றார்களே, மனவாளத்தால் மக்களை பிரித்து வைத்து ஆட்சியில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களே, அந்த மனவாத பாசிச கும்பலுக்கு சொல்லுகின்றேன், நேரு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு அந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றுவதற்காக அழைத்து வரப்படுகின்றார். நேரு ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்திய மக்களுடைய அன்பை பெற்றவர். நேருவை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றம் வந்த செய்தி அறிந்து மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து நிற்கின்றார்கள். நேருவை காண வேண்டும், நேருவை பார்க்க வேண்டும், நேருவை கண்டுகளிக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் எல்லாம் வந்து நிற்கின்றார்கள். என்ன நிலை தெரியுமா? அந்த கூட்டத்தோட கூட்டமாக நேரு பெற்றெடுத்த ஒற்றை மகள், தன்னுடைய செல்ல மகள் அன்னை இந்திரா அவர்கள் மகனை பெற்றெடுத்திருக்கின்றார். அவர் தன்னுடைய மகன் பெற்றெடுத்த குழந்தையை, நேருவினுடைய பேரனை நேருவுக்கு காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார். மக்கள் முண்டியடிக்கின்றார்கள், மக்கள் கூட்டமாக நிற்கின்றார்கள். போலீஸ்காரை யாரோ பக்கத்தில் இருந்து அனுமதிக்க மறுக்கிறார். நீதிமன்றத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட நேரு காவல் வாகனத்தில் ஏறும் பொழுது நேருவுடைய கண்கள் மற்ற எல்லாரையும் பார்ப்பது போல இன்னொரு மனிதரையும் தேடுகிறது. தன்னுடைய அருமை மகளை தேடுகிறார், இந்திராவை தேடுகின்றார், தன்னுடைய பேரனை தேடுகின்றார். இந்த கூட்டத்தில் நம்முடைய மகன் எங்கே நிற்கிறார், பேரன் எங்கே நிற்கிறார் என்று உள்ளத்தில் செய்தியை வைத்துக் கொண்டு கண்ணால் நோட்டமிடுகின்றார். கேட்கிறேன், நீங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? இன்னைக்கு வந்து நாட்டு பற்றை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறாங்களே, நாட்டு நிலைமையை பத்தி நமக்கு பேசுறாங்களே. இந்தியாவை நீ சொல்ற, நீ நாடா இந்தியா உருவாக்குன, நீ இந்தியா உருவாக்குன, அந்த இந்தியா எந்த லட்சணத்துல இருக்கும் சொல்லு. சாவர்கர் மன்னிப்பு கடிதங்களை கொடுத்து வந்தாரு, வாஜ்பாய் மன்னிப்பு, உங்களுடைய வகையறாக்கள் முழுவதும் ஆங்கிலேய மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என்ற கொள்கை பிடிப்போர் என்ற கூட்டங்கள் எல்லாம் இன்று கொள்ளைப்புற வாயிலாக ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னவர இந்துக்களுடைய தேசபக்தியை பற்றி பேசுகின்றீர்களே, உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது நான் கேட்கிறேன். எங்களுடைய தேசம், எங்களுடைய நாடு, எங்களுடைய இந்தியா, இந்த இந்தியாவை நாங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நீ சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்தியாவை எனக்கு முன்னோர்கள் எப்படி நேசித்தார்கள் தெரியுமா? இந்தியா சுதந்திரம் அடைகிறது, சுதந்திரம் அடைகிற பொழுது இந்தியா பாகிஸ்தான் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அப்பொழுது இந்தியாவில் இருந்த முஸ்லிம் மக்கள் அவர் அறிவிப்பு செய்ய
செய்யப்படுகிறது. பாகிஸ்தான் என்று ஒரு நாடு பிரிவதால் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருப்பதால் அங்கே செல்லக்கூடியவர்கள் தாராளமாக சென்று கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்த பொழுது எங்கள் முப்பாட்டம் எடுத்த முடிவு தெரியுமா? மதத்தால் பிரியும் நாடு எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் மதத்தால் பிரிந்திருந்தாலும் இனத்தால் தமிழர்களாக, மலையாளியாக, கர்நாடகனாக, மராத்தியனாக, இந்தியனாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இந்தியாவிலேயே குடியிருப்போம் என்று இந்தியாவிற்கு சொல்ல மறுத்தார்களே. எங்களை பார்த்து நீ தேசப்பற்றை கேட்கின்றாயா? யாரா எங்க தேசப்பற்ற சந்தேகப்படுவதற்கு? என்னுடைய தேசப்பற்ற கேள்வி கேட்க நீயா? உன் பாட்டன் முப்பாட்டனுடைய வரலாறு என்ன? என் பாட்டன் முப்பாட்டனுடைய வரலாறு என்ன? நாங்கள் இந்த இந்தியாவுக்கு, இந்த சுதந்திரத்திற்காகப்பட்ட பாடுகள் இன்னல்கள் எவ்வளவு? இந்தியாவுக்கு துரோகம் செய்தவர்களுடைய பட்டியலை, இந்தியாவிற்கு ஆர்மியிலே விஞ்ஞானிகளாக இருந்து கொண்டு ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு விட்டவர்களுடைய பட்டியலை நீ வெள்ளை அறிக்கையாக விடுவதாக இருந்தால் அதில் ஒருவர் கூட முஸ்லீமாக இருக்க மாட்டான். துரோகத்தை பத்தி எங்களுக்கு பேசுவியா? நாட்டுப்பற்றை பத்தி எங்களுக்கு பேசுவியா? எங்களுக்கு பாடம் எடுக்கிறியா? உனக்கு எந்த யோக்கியம் இல்லை. ஏன் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு விட்டதற்காக ஒரு அறிவியல் விஞ்ஞானி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த அறிவியல் விஞ்ஞானி முஸ்லீமா? சங் பரிவார சிந்தனையோடு வாழ்ந்தவர் என்பது அவருடைய சரித்திரம் சொல்லுகின்றது. நீ அப்படி ஒரு வேஷம் தரித்துக் கொண்டு நாட்டில் நாங்கதான் நீ நாட்டை நாசமாக்குது சொல்லு. நாட்டில் இவ்வளவு ஊழல் மறைந்து கிடக்கிறது. இவ்வளவு மக்களுடைய பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அரசியல்வாதிகளுடைய சேப்புகளுக்கு சென்றிருக்கிறது. இதுல எத்தனை முஸ்லீம் சொல்லு, சொல்ல முடியுமா? இந்தியாவுடைய இத்தனை முதலமைச்சர் முஸ்லீமாக இருந்தா, இத்தனை கவர்னர் முஸ்லீமாக இருந்தா, இத்தனை பிரதமர் முஸ்லீமாக இருந்தா கிடையாது. அதான் கொள்ளையடிச்சா? நான் இவன் பேசுறேன். எந்த கட்சியாக இருக்கட்டும், கொள்ளையடித்தவர்கள், நாட்டை சுரண்டியவர்கள், இந்த பணங்களை அபகரித்தவர்கள் யார்? முஸ்லிம்களா, முஸ்லிம் அல்லாதவர்களா? என்னடா பிரச்சனை? நாங்க என்ன செஞ்சோம்? நாட்டை நாங்க சுரண்டினோமா? கொள்ளையடித்தோமா? நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்தோமா? இந்த நாட்டை விட்டு நினைக்கலையே. இந்த நாட்டில் நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதித்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் எல்லாரும் தான் இருக்கிறாங்க, எல்லா சமுதாயத்தில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்ப்பன சமுதாயம் அமெரிக்காவில் இருக்கிறது. ஆனா புள்ளியோர் என்ன தெரியுமா? வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அரபு நாடுகளிலே வசித்து அந்த பணங்களை சம்பாதித்தாலும் அந்த பொருளாதாரத்தை அவர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வருகின்றார்கள். இந்தியாவுடைய அந்நிய செலவாணியை அவர்கள் மேலோங்க செய்கிறார். புள்ளியோர் சொல்லுது, நாங்கள் நாட்டுக்கு துரோகம் செய்தோமா? அவதூறை பரப்புகின்றீர்கள், பொய்யை பரப்புகின்றீர்கள், இல்லாததை சொல்லுகின்றீர்கள். இல்லாத செய்தியை திரைப்படமாக ஆக்கி மக்கள் மத்தியிலே நீங்கள் கருத்தை விதைக்க நினைக்கின்றீர்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் பயப்படாது. உன்னை போன்ற எத்தனையோ சர்வாதிகார கூட்டங்களை இஸ்லாமிய சமுதாயம் சந்தித்துதான் நிற்கிறது. இந்த நரேந்திர மோடியுடைய பொய்யையும் இந்த சமுதாயம் உடைத்து காட்டும் இன்ஷா அல்லாஹ். கர்நாடகா உடைச்சாங்க. கர்நாடகாவில் போய் தான் நரேந்திர மோடி பேசுறாரு. கேரளா ஸ்டோரியை பத்தி, அந்த திரைப்படத்தை பத்தி, அந்த திரைப்பட தீவிரவாதத்தை போதிக்கு அந்த திரைப்படத்தை எல்லாம் பாருங்க. ஒரு பிரதமருக்கு வேலையா? நாட்டை ஆள்பவர் எல்லா மதங்களையும் சரிசமமாக நடத்துவேன் என்று ஒப்பந்தம் செய்து விட்டு வந்தவர். இதுக்கு மேல பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது நடிப்ப பாத்தீங்கன்னா எந்த பிரதமர் அப்படி செய்யல. ஏன்னா அவன் உண்மையான தேசப்பட்டுள்ளவன் நடிக்கல. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார், தேவகவுடா பிரதமராக இருந்தார், சந்திரசேகர் பிரதமராக இருந்தார், ஐக்கிய குஜராத் பிரதமராக இருந்தார். எந்த பிரதமரும் செய்யல. இந்த நரேந்திர மோடி பாராளுமன்றத்துக்கு போவதற்கு முன்பாக அவருடைய வாசல் படிகளில் விழுந்து வணங்கி என்னமோ இவன் தான் தேசப்பட்டாளன் மாதிரி நீங்கள் நடித்தீர்கள், உண்மையை மறத்தீர்கள். மக்களை மேம்பட செய்ய வைக்கணும், மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. மக்களுடைய பண செழிப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. அப்படிலாம் இருந்திருந்தா நீங்க பொருளாதாரத்தில் கவனத்தை செலுத்தி இருக்கணும், வேலை வாய்ப்புகளை கவனத்தை செலுத்தி இருக்கணும்.
ஆட்சிக்கு வருவதற்காக பசப்பு வார்த்தைகள் கூறினீர்களே, நான் ஆட்சி கட்டில் அமர்ந்தால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் சொன்னீங்கல்ல. நீங்க 9 வருஷம் ஆச்சுல, 18 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கணும்ல. ஆனா 18 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதற்கு பதிலாக வேலை வாய்ப்புகளை இழந்தவர்கள் என்ற பட்டியலில் இந்தியா முன்னிலை வைக்கிறது. இதுதான் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய லட்சணமா? எதை எப்படி புரிய வேண்டுமோ, எதை எப்படி தெரிய வேண்டுமோ அதை ஒவ்வொரு இந்தியனும் புரிய வேண்டும். என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் முன்வைக்கும் வாதமெல்லாம் ஒன்றுதான். நாம் மதத்தால் வேறுபட்டு கிடந்தாலும் எல்லோருக்கும் பசி எடுக்கும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும், எல்லோருக்கும் இருப்பிடம் வேண்டும். அதை ஆட்சியாளர்களும் சண்டையிட்டுத்தான் நாம் பெற வேண்டும், போராடித்தான் பெற வேண்டும், புரட்சிகள் மூலமாகத்தான் பெற வேண்டும். அப்படி ஒரு போராட்டமோ புரட்சிகளோ மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மக்களை மதிமயக்கத்திலே வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் இந்து முஸ்லிம் என்று பிரச்சாரத்தை கிளப்புகின்றார்களே. இந்த பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அடிபணிய கூடாது. முன்னைக்கு கோஷமெல்லாம் நான் தான் கேட்டேன், ஒரு இஸ்லாமியனை சீண்டுவதால், ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக சட்டம் கொண்டுவதால் எந்த இந்துவுக்கு வேலை கிடைக்க போகுது, எந்த கிறிஸ்தவனுக்கு வயர் நிறைய போகுது, எந்த சமுதாயம் மேம்பட போகுது சொல்லி போராட்டம் தான் கூடும். நான் கேட்கிறேன், தமிழகம் என்பது இந்தியாவில் ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு அமைதி பூங்காவாக, ஒரு மத நல்லிணக்கம் பேணக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. வடநாடுகள் என்ற சூழ்நிலை இல்லை. தமிழகம் மத நல்லிணக்கத்தோடு இருப்பது விளைவு தெரியுமா? இன்னைக்கு தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்காக பல்வேறு நிறுவனங்கள் அமைதியை நாடிய தொழில் செய்ய அமைதி வேணும். இந்த முஸ்லீம் கிறிஸ்தவன் சண்டை போட்டு கிடந்தா, இந்து முஸ்லீம் சண்டை போட்டு கிடந்தா, 4 நாளைக்கு ஒரு பஸ் மறிச்சா ஊர்ல மந்திரி நடந்த எந்த தொழில் தொடங்கும், எந்த தொழில் ஓடும்? பல மில்லியன் டாலர்களை கொட்டக்கூடியவை யோசிப்பாங்க. சர்வே பார்க்கிறான், புள்ளி ஓரத்தை பார்க்கிறான், எல்லா ரிப்போர்ட்டும் எடுக்கிறார். இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் பார்த்தா இருக்கிறது என்று தமிழகத்தை நோக்கி தொழில்கள் ஈர்க்கப்படுகிறது. இதுதான் தமிழர்களுக்கான வெற்றி. தமிழகம் அமைதியாக இருப்பதனால் யாருக்கு வெற்றி? தமிழர்களுக்கு வெற்றி. அந்த தமிழர்கள் முஸ்லீம் மட்டுமா? அந்த தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமா? அந்த தமிழர்கள் இந்துக்கள் மட்டுமா? அந்த தமிழர்கள் நாத்திகர்கள் மட்டுமா? இல்லை. நாத்திகனும் இந்துக்களும் கிறிஸ்தவனும் முஸ்லீமும் கொள்கையால் வேறுபட்டாலும் எல்லோரும் தமிழர்கள் தான். அதனுடைய நிலையை தமிழர்கள் அனுபவிக்கின்றார்கள். இது எல்லாரும் மறக்க முடியுமா? புள்ளி விவரங்களை, ஸ்டாட்டிஸ்டிக், மத்திய அரசு வெளியிடக்கூடிய பட்டியல்கள் இன்னைக்கு பல குறைகள் இருக்கு. நாம் இல்லைங்கல்ல, சில பல்வேறு நாம விமர்சிக்கத்தான் செய்யும். ஆனா ஒப்பீட்டளவில் நீங்கள் மகாராஷ்டிராவோடு ஒப்பிடுங்கள், குஜராத்தோடு ஒப்பிடுங்கள், மத்திய பிரதேசத்தோடு ஒப்பிடுங்கள், உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுங்கள். ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிய, ஒரு மாநிலத்துடைய நலனை, ஒரு மாநிலத்துடைய உள் கட்டமைப்பை இன்னொரு மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழகம் இந்தியாவின் முதலிடத்தில் இருக்கு என்று சொன்னால், அது திமுக அதிமுக யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த மத நல்லிணக்கம் அமைதி பூங்காவாக தமிழகம் இருந்ததன் விளைவாகத்தான் அதை ஒட்டுமொத்த தமிழர்களை வரவேற்கிறோம். இந்த அமைதியை கெடுப்பதற்காக, இந்த மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக, இந்த மத நல்லிணக்கத்தில் அவர்கள் வன்முறை வீசுவதற்காக ஊர்புறவாராம், பசப்பு வார்த்தைகள்ல பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான், ஹிந்தியில பேசுறான், தெலுங்குல பேசுறான். நான் கேட்கிறேன், நீங்கள் தமிழகத்தில் திராவிட மக்கள் சொல்றான் கழகங்கள் இல்லாத ஆட்சி நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா, கழகங்கள் இல்லாத ஆட்சி சரி, பிஜேபிக்கு எல்லாரும் ஓட்டு போடுறோம் சரி, முஸ்லிம்கள் நாங்களும் போடுறோம் தப்பு இல்லை. நேரடியாக சென்றார். எங்கே கலவரம் நடக்கிறதோ, எங்கே முஸ்லிம்களும் இந்துக்களும் மோதிக்கொள்கின்றார்களோ, எங்கு உயிர்கள் பறிக்கப்படுகிறதோ அந்த கலவரத்திற்கு அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று நவகாளி யாத்திரையை முன்னெடுத்தார் அமைதிக்காக. அவரல்லவா தலைவர், அவரல்லவா தேசப்பிதா. அவர் சொன்ன வார்த்தை என்ன? இந்தியா நம் நாடு, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்தியாவினுடைய குழந்தைகள், ஒரு தாயினுடைய பிள்ளைகள் எப்படி
ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ள முடியும், ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டுக் கொள்ள முடியும். இந்த நவகாணி அமைதியாகும் வரையில நான் இந்த நடத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று நவகாணி என்ற மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் அவர் பிரயாணம் சென்றாரே. அப்படி அவர் மட்டுமா பிரயாணம் செய்தார்? அவர் பயண யாத்திரையை தொடங்கும் பொழுது அவரோடு சேர்ந்து போனவர் யார் தெரியுமா? இல்லை காந்தி என்று எல்லோரும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய கான் அப்துல் கபார் கான் என்று சொல்லப்படக்கூடிய அவரும் காந்தியோட நானும் வர்றேன், நீங்க ஒரு சார்பா நான் ஒரு சார்பா, வாங்க மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்துவோம், மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்தி ஒற்றுமை ஏற்படுத்துவோம். போனார்களே, நவகாணியில் அமைதி ஏற்படுத்தினார்களே. ஆனால் இந்த இந்தியாவில் எப்படி யாத்திரை நடக்குது தெரியுமா? ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை ரத்தப்பலி கொடுப்பதற்காகவே அத்வானி ரத யாத்திரை நடத்தினார். அன்னைக்கு அமைதி ஏற்படுத்த காந்தி யாத்திரை செய்தார். அக்பர் கான் அவர் யாத்திரை போனாரு. இன்னைக்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கிறான். அந்த ஒற்றுமையை குலைக்கணும், ரத்தத்தை ஓட்டல் என்பதற்காக 92 இதான புதிய இந்தியா, இதான சொல்லக்கூடிய இந்தியா, இதான பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா. ஒவ்வொரு ஊர்லையும் ராம நவமி என்ற ஊர்வலத்தின் மூலமாக கலவரம் தமிழ்நாட்டில் இல்ல வடநாடு முழுவதும் பற்றி எழுந்தது. இந்த இந்தியா நமக்கு தேவையா? இந்த இந்தியாவை தலைவர்கள் கனவு கொண்டார்களா? இந்த இந்தியாவை காந்தியும் நேருவும் அப்துல் கலாம் அவர் கனவு கொண்டார்களா? அதனால்தான் பேசுறோம், அதனால்தான் மக்களை சந்திக்கிறோம், அதனால்தான் சமூக ஒற்றுமைக்கு மத நல்லிணக்கத்திற்கு எல்லோரையும் அழைக்கிறோம். தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும், மக்களிடம் தீயவர்களை அடையாளம் காட்டும், பாசிஸ்டுகளை தோலுரித்து பேசுவோம். எங்களுக்கு எந்த கட்சி இயக்கமெல்லாம் சார்பெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் யார் சரியோ சரியும்போம். ஸ்டாலினை கண்டிக்க வேண்டிய கண்டிக்க செய்வோம். இப்ப கூட தீர்மானத்துல கள்ளச்சாராயத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தோம். எடப்பாடினா என்ன, ஸ்டாலின் என்ன, சீமான் என்ன, நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. ஆனால் இவர்களுக்கு முற்றிலும் வேறுபட்டவர்கள் இந்த பாசிச சக்தி, இந்த பாஜக கும்பல். இவர்கள் இந்த நாட்டை ஒரு போதுமல்ல, ஒரு வினாடி கூட தமிழகத்தை ஆள தகுதியற்றவர்கள். இந்த தகுதியற்றவர்களை இந்த பகுதி மக்கள், தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அத்தகைய சிந்தனைகளை நோக்கி, எண்ணங்களை நோக்கி புதிய இந்தியாவை, புதிய இந்தியானா வளர்ச்சியில புதிய இந்தியாவா இருக்கலாம், வேலை வாய்ப்புல புதிய இந்தியாவா இருக்கலாம், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளில் புதிய இந்தியாவாக இருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதில், சர்வாதிகாரத்தை மேலோங்க செய்வதில், மத நல்லிணக்கத்தை கெடுத்து ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று துடிப்பதில் இந்த புதிய இந்தியா நமக்கு தேவையில்லை. காந்தி கண்ட, நேரு கண்ட பழைய இந்தியாவை போதும். அந்த இந்தியாதான் மக்களை ஒன்று சேர்க்கும், பிரிந்திருக்கும் மக்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு குடையில் கொண்டு வரும். அத்தகைய இந்தியாதான் சரியான இந்தியா. அந்த இந்தியாவை நோக்கி பயணத்தை நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இன்றி அனைவரும் உழைக்க வேண்டும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறிய உரை நிறைவு செய்கின்றேன். நண்பு உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.